வணக்கம். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். வித்யாசாகர் எல்லாம் போட்டுட்டாரு. நான் வித்யாசாகர் இதுலயோ சம்திங் எதுலயோ கூட சொல்லியிருப்பேன். எஸ்.ஏ. ராஜ்குமார் சாரும் இதே மாதிரி தான் ரொம்ப அண்டர் ரேட்டட். எனக்கு அவர் நான் தெரியல, பார்த்ததும் இல்ல, பேர் கேட்டதும் இல்ல. மேபி பாட்டு இவர்தான் பாடியிருக்காருன்னு தெரியாம. அதுல எல்லா பாட்டும் இவர்தான் பண்ணாரா? பாடகர் இல்ல, மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியாது ஆக்சுவலி யாருன்னு. நான் தான் சொல்லல. நான் என்னது, ஐயோ ஒரு பேர் என்னப்பா, அது பேரே மறந்துட்டேன். வித்யாசாகர். அவர் பாட்டு தான் அதுன்னு தெரியாம இத்தனை நாள் வைப் பண்ணிட்டு இருந்தேன். இவரு சுத்தமா எனக்கு தெரியாது. இல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஒண்ணுமே வித்யாசாகராச்சு நம்ம இதுக்கு தெரிஞ்சிச்சு. இவர் அதுக்கு முன்னாடி இருந்ததுனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. லைக் எப்ப சொல்றதுன்னா, அதுக்கப்புறமா கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரா சொல்றப்ப தெரிஞ்சு. இன்னும் எக்ஸாக்டா இந்த படத்துல சூர்யா சார் படம் ஒண்ணு வந்துச்சுல, மாஸ். அந்த படத்துல மென்ஷனே பண்ணிருப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடும். அப்ப வந்து சொல்லுவாங்க, இவரு தானே எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் தானே அப்படின்னு. அதுல வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டி இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. பாப்போம். 1980களில் இளையராஜா காலம் ஆரம்பிச்சு 90களில் ரகுமான், தேவா, வித்யாசாகர்னு எத்தனையோ லெஜண்ட்ஸ் வந்தோம். இதே டைம்ல தனக்குன்னு ஒரு ட்ராக்ல தமிழ்நாட்டோட எல்லார் வீடுகள்லயும் ஒழிக்கிற இசையை கொடுத்தவர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். நூற்றுக்கணக்கான மனசு தொடர ஹிட்ஸை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸை இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல வச்சு வைப் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் தான் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தெரியாமலேயே இசை வசந்தம் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட மியூசிக்கல் ஜேர்னியை ஒரு டைம் டிராவல் பண்ணி உங்களையும் அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போய் காட்ட போறோம். வாங்க. இவரு ஒரு போஸ்ட் போட்டு, இந்த பாட்டா இவர் ஒரு போஸ்டே போட்டிருந்தாரு. அடுத்து கெஸ் தட் மியூசிக் டைரக்டர் வீடியோ. 64ல சென்னையில பிறந்த எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா ஒரு மேடை பாடகர். இளையராஜா, கங்கை அமரன், தேவாவோட ஆரம்ப கால கச்சேரிகள்ல டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடி பிரபலம் அடைஞ்சவர் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா. அப்பா பாடுறத பார்த்து எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் மியூசிக்ல ஆசை வந்து சின்ன வயசுலயே கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டாரு. மியூசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமாரும் சின்ன சின்ன மியூசிக்கல் ஷோஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவரோட மியூசிக் ஷோக்கு ஒரு வாட்டி அப்போ ஃபேமஸா இருந்த ராபர்ட் ராஜசேகர் டைரக்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட அடுத்த படமான சின்ன பூவே மெல்ல பேசுக்கு மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. இளையராஜா உச்சத்துல இருந்த அந்த டைம்ல 1987ல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் ஆல்பம் வருது. 10 பாடல்கள் கொண்ட அந்த ஆல்பம் அப்படி ஒரு ஹிட். அப்போ எல்லாமே இந்த மாதிரியான எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்னு அப்போ பீக்ல இருந்த எல்லா சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல பாடி இருந்தாங்க. இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தோட எல்லா பாட்டுக்கும் மியூசிக் போட்டது மட்டும் இல்லாம எழுதுனதும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். இன்னைக்கு உலகத்தையே கலக்கிட்டு இருக்க ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரகுமான் இந்த படத்துக்கு புரோகிராமரா இருந்திருக்காரு. தமிழ் சினிமா அது வரைக்கும் கேட்காத சவுண்டிங் இந்த ஆல்பம்ல இருந்துச்சு. அப்போ அவர் ரகுமான் இல்ல, திலீப் குமார். ரகுமான் மட்டும் இல்ல, வித்யாசாகர், மணி சர்மாவும் இந்த ஆல்பம்ல அசோசியேட் மியூசிக் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பாகுபலி ஆர்ஆர்ஆர் மியூசிக் டைரக்டர் எம்.எம். கீரவாணி ட்ராக் சிங்கரா இந்த ஆல்பம்ல பாடியிருக்காரு. அது வரைக்கும் ராஜா பாடல்கள்ல ராஜா குரல் நிறைய பேரோட இரவுகளுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இந்த ஆல்பம்ல எஸ்.ஏ. ராஜ்குமார் கம்போஸ் பண்ணி எழுதி பாடின இந்த பாட்டு நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னும் இருக்கிற பாட்டா எவர் கிரீனா இருக்கு. தொடர்ந்து 88, 89களில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்தாலும் பேரலா இளையராஜான்னு ஒரு இமயம் கொடுத்த ஹிட்ஸால எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸ்க்கு பெரிய ரீச் கிடைக்காமயே போச்சு. ஆனா 1990ல ஒரு புதுமுக டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு. வழக்கம் போல அவரும் தன்னோட படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போடணும்னு கேட்டாரு. ஆனா ராஜாவோட டேட்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போதைக்கு அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனா இருந்தது எஸ்.ஏ. ராஜ்குமார். சோ அவரை ஆன்போர்ட் பண்ணினாங்க. படத்தோட பேரு புது வசந்தம். அந்த ஆல்பம் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. விக்ரமன் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் மீட்டிங்கோட 10 நிமிஷத்திலேயே ஒரு பாட்டு உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரேடியோ, டிவி மூலமா நம்ம வீடுகள்ல இந்த பாட்டு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லா பஸ்லயும் போடுவாங்க, டவுன் பஸ்ல. வழக்கம் போல லிரிக்ஸையும் எஸ்.ஏ. ராஜ்குமாரே எழுதி டியூனையும் 10 நிமிஷத்துல போட்டு விக்ரமன் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்ல ஆடியோ கேசட்ஸ் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆனா மட்டும்தான் படம் ஹிட் ஆகும்னு இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்துல எஸ்.ஏ. ராஜ்குமார் புது வசந்தமோட ஓபனிங்க்கு மிகப்பெரிய வழி அமைச்சு கொடுத்திருந்தாரு.
இந்த படத்துல எஸ் ஏ ராஜ்குமாரோட பிஜிஎம்ஸ் கூட பெருசா பேசப்பட்டுச்சு. ஹம்மிங்லயே அவரோட வாய்ஸ்ல சில இடங்கள்ல வர பிஜிஎம்ஸ் எல்லாம் அந்த சீன்ஸையே எலவேட் பண்ணுச்சு. நமக்கு இருந்த ஒரே பொறுப்பும் போயிடுச்சு. இனிமே என்னடா பண்ண போறோம்? கிட்டத்தட்ட 25 வாரங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா வெற்றி நடை போட்டுச்சு இந்த படம். இந்த சாங்ஸுக்காக மைக்கேல் மதன காமராஜன் அரங்கேற்ற வேலை, அஞ்சலி, சத்ரியன், நடிகன்னு எப்பிக்கான ஆல்பம்ஸ் ராஜா அதே வருஷத்துல கொடுத்தாலும் புது வசந்தம்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டும் பிலிம் ஃபேர் அவார்டும் எஸ் ஏ ராஜ்குமாருக்கு கிடைச்சது. மொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச எஸ் ஏ ராஜ்குமாரோட எப்பிக் மொமெண்ட். இது முதல் வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க. இந்த புது வசந்தம்ல தான் எஸ் ஏ ராஜ்குமாருக்கு இசை வசந்தம்னு பேர் வந்துச்சு. புது வசந்தம் விக்ரமனுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடுல சக்கப்போடு போட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணின சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரிக்கும் முதல் படம். புது வசந்தமோட வெற்றிக்கு பின்னாடி 36 படங்களுக்கு சூப்பர் குட் பிலிம்ஸ் எஸ் ஏ ராஜ்குமார மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. விக்ரமன் அறிமுகமான அதே 90ல இன்னொரு டைரக்டர் அறிமுகமானாரு, KS ரவிக்குமார் புரியாத புதிர் படத்துல. இதுக்கும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் மியூசிக். வெற்றிக்கு ரகுவரன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி முக்கியமான காரணமோ எஸ் ஏ ராஜ்குமாரோட மிரட்டலான பிஜிஎம் இன்னொரு காரணமா அமைஞ்சது. ஐ திங்க் இதுலதான் அந்த வில்லனிசம் அந்த படம் பார்த்துட்டு தொடர்ந்து வந்து நிறைய எஸ் ஏ ராஜ்குமார் பாடல்கள் தமிழகம் ஃபுல்லா ராஜா பாட்டோட சேர்ந்து ஒலிச்சுது. புது வசந்தம்க்கு பின்னாடி ஒரே ஒரு படம் மட்டும் தான் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில வந்துச்சு. சில காரணங்களால அவங்களோட ரிலேஷன்ஷிப் கூட ஒரு சின்ன விரிசல் வர, அதுக்கப்புறம் விக்ரமன் சிற்பி AR ரஹ்மான் கூட சேர்ந்து சில படங்கள்ல ஒர்க் பண்ணினாரு. ஆனா புது வசந்தம் கொடுத்த வெற்றியை அடிச்சுக்கவே முடியல. இந்த டைம்ல எஸ் ஏ ராஜ்குமாருக்கும் பெரிய வாய்ப்புகள் வராம இருந்துச்சு. இந்த டைம்ல AR ரஹ்மான் வரவு, தேவா வரவுன்னு இண்டஸ்ட்ரி அவங்க பக்கம் போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை எஸ் ஏ ராஜ்குமாரை தேடி விக்ரமனோட அசிஸ்டன்ஸ் வந்து சார் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆபீஸ்க்கு போனா வாசல்லயே இருந்திருக்காரு விக்ரமன். எஸ் ஏ ராஜ்குமார் தயங்கி போக வேற எதுவும் பேசாம முதல் வார்த்தையிலேயே ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு விக்ரமன். வாசல்லயே வச்சு கதையை சொல்ல கதை எஸ் ஏ ராஜ்குமாருக்கு ரொம்ப பிடிச்சும் போக கையோட ஒரு டியூனை கம்போஸ் பண்றாரு. அந்த பாட்டு தான் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் யாரும் மறக்க முடியுமா? AR ரஹ்மான், ராஜா, தேவான்னு எல்லாம் உச்சத்துல இருக்கும்போது இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத எஸ் ஏ ராஜ்குமார் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்த பூவே உனக்காக பட்டி தொட்டி எல்லாம் படுகிட்டாச்சு. மனதில் நின்ற காதலியே நல்லா இருக்கும் இந்த லைன்ஸ்லாம். தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல ஒன் சைட் லவ்வுக்கு இதை அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் வேற பாட்டே இல்ல. கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் எவ்வளவு பாட்டு வந்திருக்கா, பட் இந்த பாட்டு பீட் பண்ணவே இல்லை. கண்ட கனவுகள் மத்தெல்லாம் வந்து திட்டி வர மாதிரி இருக்கும். ஒன் சைட் லவ்லாம் அடையாளம் காட்டின படம். ஒரு மாபெரும் டைரக்டர் மீண்டும் தன்னை நிரூபித்து கொண்ட படம். நல்ல மெலடி போகிற ஒரு மியூசிக் டைரக்டர் மறுபடியும் பிஸியான சூப்பர் ஹிட் கொடுத்த அந்த படம். என்னதான் ராஜா ஃபேனா இருந்தாலும் சுஜாதா வாய்ஸ்ல இப்படி ஒரு பாட்டு கேட்டா அவங்க மயங்காமலா இருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். பாட்டுல சுஜாதா வாய்ஸ் ஒரு ரகம்னா ஜெயச்சந்திரன் ஹம்மிங்லயே நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிருப்பாரு. 1996லயே விஜய்க்கு அவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். ஒரே ஆல்பம்ல மெலடி, லவ் டூயட், ஸ்டைலிஷான இன்ட்ரோ, ஃபோக்னு பின்னி பெடல் எடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமாரோட லாலா லா பிஜிஎம்ஸும் காமெடி பிஜிஎம்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சதும் பூவே உனக்காக இருந்தது. இதுவும் இம்பார்ட்டன்ட்ல நம்மளுக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு பூவே உனக்காக வந்து அடுத்த மாசமே வந்து இன்னொரு ஆல்பமும் ஹிட். எந்த அளவுக்கு ஹிட்னா 2024லயும் ஒரு டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாட்டு கேட்காம இறங்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஹிட். அடுத்து 97ல பேக் டு பேக் 2 மெகா ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். ஒன்னு பிஸ்தா, இந்த படத்துல பாட்டு நல்லா இருக்கும்.
எத்தனையோ ஐயப்பன் பாட்டு வந்திருந்தாலும் எஸ்.ஏ. ராஜ்குமார் பிஸ்தா படத்துக்காக கம்போஸ் பண்ணின இந்த பாட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். 97 எஸ்.ஏ. ராஜ்குமார் கொடுத்த 2வது அதிரடி ஆல்பம் சூரிய வம்சம். இந்த மியூசிக் தான் மோட்டிவேஷன் சார். அப்பலாம் சின்ராச கையில பிடிக்கிறது 2வதா இருக்கட்டும், இந்த பாட்டை கேட்டா 90s கிட்ஸையும் கையில பிடிக்கவே முடியாது. ஒரு பாட்டு ஹிட் ஆகுறதுக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் சொல்ற சீக்ரெட் அதோட சிம்பிளிசிட்டி. பாட்டு எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு அது காலம் கடந்து நிக்கும்னு சொல்லுவாரு. அதனாலதான் என்னவோ இவ்வளவு சிம்பிளான டியூன்ஸ் எல்லாம் நம்ம மனசுல இன்னைக்கும் நிக்குது. சிம்பிளா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யாரோ என்னென்னமோ மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா 90s கிட்ஸுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். இதுதான் அந்த டைம்ல சின்ராசு ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிறது நமக்கும் லைஃப்ல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆமா, அது என்ன உண்மைதான். சுனந்தான்னு ஒரு அண்டர்ரேட்டட் சிங்கர் தமிழ்ல இருக்காங்க. அவங்கள ராஜாக்கு அப்புறமா கரெக்டா யூஸ் பண்ணினது எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். இந்த 2 பாட்டு மட்டும் இல்லாம மொத்த ஆல்பமுமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. அடியே மெட்டி சத்தம் கேட்காமத்தான் அப்படிங்கிற அந்த வரிய அப்படி ரசிச்சு ரசிச்சு பாடி இருப்பாரு அருண்மொழி. எத்தனை வாட்டி கேட்டாலும் திகட்டாத பாட்டு. இந்த பாட்டுல இருக்கிற இன்டர்லூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். சூரிய வம்சம்காக எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு 2nd ஃபிலிம்ஃபேர் அவார்டும் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சது. வழக்கமா ஒரு பாட்டு கேட்டா நம்ம மைண்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும். ஆனா எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒர்க் பண்ற படங்கள் எல்லாம் பிஜிஎம் கூட கொஞ்ச நாளைக்கு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சீனுக்கு அந்த இது கரெக்டா இருக்கும். சூரிய வம்சமோட காமெடிஸ்க்கு கூட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எஸ்.ஏ. ராஜ்குமார் போட்ட பிஜிஎம்ஸ் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த மியூசிக் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரோல் வீடியோக்கும் இதானே யூஸ் பண்றாங்க. காமெடியன்ஸோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்க்கு கூட காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு அந்த சீனையே இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் திரும்புங்க. இதெல்லாம் எவ்வளவு பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. ஒன் சைட் லவருக்கு இவர் போட்ட பூவேவனுக்காக எப்படி ஹிட்டோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மறுமலர்ச்சியில போட்ட இந்த பாட்டு அதுக்கு மேல ஹிட். சித்ரா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல அப்படியே செதுக்கி இருப்பாரு எஸ்.ஏ. ராஜ்குமார் இந்த பாட்டை. இதே பாட்டோட இன்னொரு வெர்ஷனை ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. சும்மாவே ஹரிஹரன் மெலடிஸ்ல பொழப்பாரு. இவ்வளவு நல்ல டியூன் எல்லாம் கிடைச்சா கேட்கவா வேணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். எவ்வளவு சிம்பிளான டியூனு, எரிச்சல் இல்லாத இசை, ஆழமான வரிகள், இதெல்லாம் இனி திருப்பி வரவே வராத காலம். கடலாழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாழம் யாரும் கண்டதில்லையே. மறுமலர்ச்சி ரிலீஸ் ஆன அதே வருஷத்துல தல அஜித்தோட படத்துக்கு முதலா மியூசிக் கம்போஸ் பண்றாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். அந்த ஆல்பமும் வேற மாதிரி ஹிட். வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையை ரசிக்கவா, உன்னிகிருஷ்ணன் சித்ராமா குரலை ரசிக்கிறதா, இல்ல ஸ்கிரீன்ல வர அஜித்தையும் சிம்ரனையும் ரசிக்கிறதா, இத்தனையும் ஒரே பாட்டு. ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. முக்கால்வாசி 90s கிட்ஸோட ஸ்கூல் டைம்ல வந்த ஆல்பம் இது. இப்பவும் இதெல்லாம் கேட்கும் போது நம்மள அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போகும். காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா,
தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா சாங்கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா ருக்கு 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 மணி ரமணி மணி அப்போ அது இந்த படமும் நல்லா இருக்கும். சின்ன மணி வெயில் பட்ட அஜித் சிம்ரன் பேரோட அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது S.A. ராஜ்குமாரோட சாங்ஸ். சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு. இந்த படம் பார்த்தது பாட்டுலாம் சூப்பரா இருக்கும் படம். என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா. உன் பேரு காதல் தானா தில்லானா ஓட வந்த மானா. அவள் வருவாளா ரிலீஸ் ஆகி 3 மாசத்துல திரும்பவும் விக்ரமன் S.A. ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வருது. கேட்கவா வேணும் அல்ட்ரா ஹிட். ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மொபைல் நெட் எல்லாம் இல்லாத காலத்திலேயே டிவி ரேடியோல மட்டுமே கேட்ட இந்த பாட்டு எல்லாம் ஃபுல்லா மனப்பாடமா பாடியிருப்போம். அதுதான் பவர் ஆஃப் S.A. ராஜ்குமார். ஈஸியா இருக்கு லைன்ஸ்மே. கை கோர்த்து நடை பழகிய ஞாபகமே. அப்பெல்லாம் கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். அந்த டயத்துல எல்லா படமும் அவர் வர சீனே கவிந்ததுமே நான் அழுதது ஞாபகமே. சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம். வெக்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். ஃபீமேல் மேல் சிங்கர் ரெண்டுமே இருக்கும். இந்த படத்துல அஜித் கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருப்பாரு. ஆனா அதுவே பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. காரணம் அவர் வர்ற போர்ஷன்ல வர்ற இந்த பாட்டு. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை. தேவா தாமரையை அறிமுகப்படுத்தின அடுத்த 2வதா S.A. ராஜ்குமார் யூஸ் பண்ணிட்டாரு. 1000 கோடி செல்வம் யாருக்கு இங்கே வேணும், அரை நொடி என்றாலே ஆனந்தம் ஒன்றே போதும்னு அவ்வளவு அருமையான வரிகளா எழுதியிருப்பாங்க. இந்த 98 S.A. ராஜ்குமாரோட ஒரு பிளாக்பஸ்டர் வருஷம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஹிட்டான அடுத்த மாசமே சிம்மராசி மூலமா இன்னொரு ஹிட் ஆல்பமை டெலிவர் பண்ணினாரு. வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா. நிறைய இளையராஜா பேட்டர்னை ஃபாலோ பண்ற S.A. ராஜ்குமார் இளையராஜாவோட ஃபேவரட் சிங்கரான அருண்மொழியை சிம்மராசியில யூஸ் பண்ணியிருந்தார். கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண் தானா மஞ்ச தாடி காத்துல பறக்க. இன்னைக்கும் கிராமங்கள்ல மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்ல இந்த பாட்டு எல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. தாயே திரிசூலி அங்காள மாரி ஓங்காரி மாரியம்மா. 90s வாழ்க்கையே ஒரு பேரானந்தம் தான். எரிச்சல் இல்லாத வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டுகள். சன் டிவில இந்த பாட்டு படம் எல்லாம் பார்த்த மெமரிஸே தனிதான். கதவை திறக்கும் காற்றிலே ரோஜா. என்ன படம் நான் பார்த்ததே இல்ல. 98ல அத்தனை ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த S.A. ராஜ்குமார் அடுத்து 99 மெகா ஹிட் வருஷமா மாறிச்சு. அத்தனை அருமையான ஆல்பம்ஸ் கொடுத்திருந்தாரு. விக்ரமன் K.S. ரவிக்குமார் மாதிரியே மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனர் எழில் தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. துள்ளாத மனமும் துள்ளும் படம் மூலமா. வேற என்னத்த சொல்ல, விஜய்க்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் அது. தமிழ் சினிமா வரலாற்றுல அதிக கேசட்டுகள் வித்த ஆல்பம் துள்ளாத மனமும் துள்ளும் தான். அங்க போயதுக்காக நெக்ஸ்ட் பெரிய பிரேக் புரியுது. ஒரு 100 வாட்டி இல்ல 200 வாட்டி இல்ல 1000 வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதே ஃப்ரெஷ்னஸ் அதே மெமரிஸ் தர அப்படி ஒரு பாட்டு இதெல்லாம். 1000 டிப்ரெஷன்ஸ் கவலைகள் இருக்கட்டுமே, வீட்டுல மூளையில வச்சிருக்கிற ரேடியோலயோ டிவிலயோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் BGM வந்தா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மைண்ட் இங்க வந்துடும். இந்த மியூசிக் போட்டாலே விஜய் மூவி வந்துரும். லிரிக் வீடியோ ஸ்பாட்டிஃபைன்னு எதுவுமே இல்ல. ஆனாலும் 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம். இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றார். தளபதி விஜய தமிழ்நாட்டை தாண்டி கேரளாக்கு அறிமுகப்படுத்தின படம் இது. இந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் இன்னுமுமே ஃபேவரட். கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றி எந்த ஒரு பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு அந்த பாட்டு வந்த டைமுக்கே கூட்டிட்டு போகுதோ அது ஒரு சிறந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த பாட்டெல்லாம் நமக்கு 1000 மெமரிஸ் கொடுக்கும்ல. வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது. S.A. ராஜ்குமாரோட பீக்னு இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை சொல்லலாம். என் அன்பே டபேல தான் மெயின் இது. என் அன்பே
இந்த ஆல்பம்ல எல்லாம் பெஸ்ட் சாங் எதுன்னு பிக் பண்றதே கஷ்டம். ஒவ்வொரு பாட்டுலயும் லிரிக்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்லூட்ஸ் கூட நமக்கு மனப்பாடமா இருக்கும். ஏன்னா இதுல ஒரு படத்துல ஆல்பம் எடுத்தா இந்த இதை பிடிக்கும், இதுல எதையும் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன், எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அவ்வளவு சிம்பிளான டியூன்ஸ் தான். ஆனா நம்ம மனசத்தோடும் இவரோட பாட்டு எல்லாம் 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய். படத்துல வர பிஜிஎம்ஸ்க்கு கூட எஸ் ஏ ராஜ்குமார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு சோல்ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. துல்லாதமனமும் துள்ளும்ல ஒரு பாரதியார் சாங்குக்கு டியூன் போட்டு சித்ராமாவை பாட வச்சு அதை பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருப்பாரு. எஸ் ஏ ராஜ்குமாரோட ஸ்பெஷலே ஒரு ஹிட் பாட்டு அதே படத்துல அதே பாட்டு சேட் வெர்ஷனா போடுறது. அதுலதான் நான் கிங்னு துல்லாதமனமும் துள்ளும்ல வர இன்னிசை பாடி வரும் சேட் வெர்ஷனை கிளைமேக்ஸ்ல வரும்போதே உருகாத மனசும் உருகிடும். தமிழ் சினிமாவை கின்னஸ்ல இடம் பிடிக்க வச்ச சுயம்வரத்துல அந்த ஒரு நாள்ல எஸ் ஏ ராஜ்குமாரும் ஒரு பார்ட்டா இருந்து ஒரு பாட்டு போட்டாரு, அதுவும் ஹிட். துல்லாதமனமும் துள்ளும் தொடர்ந்து சத்யராஜோட மலபார் போலீஸ்க்கும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் மியூசிக் போட்டாரு. எஸ் ஏ ராஜ்குமார்னா மெலடி இல்லாமலா சித்ராமா ஹரிஹரனை வச்சு இதே ஆல்பம்ல ஒரு அல்டிமேட்டான மெலடி கொடுத்திருப்பாரு. எஸ் ஏ ராஜ்குமார் நிறைய லிரிசிஸ்ட சினிமால அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதுல முக்கியமான இன்னொருத்தர் நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமாருக்கு மலபார் போலீஸ் தான் டெபியூ ஆல்பம். என் கண்ணாடி பேசவில்லை கண்ணே கண்ணே நான் சிரபுஞ்சி. எழில் கூட துல்லாதமனமும் துள்ளும் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனரோட கொலாப் பண்றாரு எஸ் ஏ ராஜ்குமார். ராஜகுமாரனோட நீ வருவாய் என, இதுவும் அந்த வருஷத்திலேயே அல்டிமேட்டான ஹிட். இந்த படமும் ஹிட். அஜித்தோட கண் எடுத்து வைப்பாங்களே அந்த படம். எஸ்பிபி, ஹரிஹரன், சித்ரா, சுஜாதா, அருண்மொழி, ஹரிணின்னு இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லா பெஸ்ட் சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல இருந்தாங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதைக்கு சொல்லுகிறேன். எஸ்பிபி குரல்ல பாவிஜியோட வரிகள்ல வந்து இந்த பாட்டெல்லாம் ரசிக்காத ஒரு 90s கிட்ஸ் இருக்காங்களா? எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனே தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ரைட்ஸ் வாங்கி அங்கேயும் பண்ணுவாங்க, அங்கேயும் ஹிட் ஆகும். மொத்த சவுத் இந்தியாவையும் இப்படி ஒரே காலத்துல ரூல் பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் மீம்ஸ் மூலமா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இதே வருஷம் கேப்டனோட ஒரு படத்துக்கும் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு, இதுவும் ஆல்பமே ஹிட். சூப்பரா இருக்கு. இந்த பாட்டு இதே 99ல KS ரவிக்குமார் 2 படம் பண்ணியிருந்தாரு. ஒன்னு படையப்பா ரகுமானோட, இன்னொன்னு பாட்டாளி எஸ் ஏ ராஜ்குமாரோட. பாட்டாளில அவ்வளோ வெரைட்டியான சாங்ஸா கொடுத்திருப்பாரு. இந்த படம் 99ல எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த ஹிட் ஆல்பம்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் அவருக்கு 2000வது வருஷத்துல வந்துச்சு. ஜனவரி 2000 பொங்கலுக்கு மறுபடியும் விக்ரமன் கூட்டணியில எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல வந்த வானத்தை போல பட்டி தொட்டி எல்லாம் அதிரி புதிரி ஹிட். இந்த படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். படம் வந்து 24 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம மைண்டுக்கு உடனே ஞாபகம் வருது இந்த பாட்டு தான். எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல டியூன், அழகா ரிதமா போகுது. நாமுத்துக்குமார், பாவிஜய்னு 2 பேருமே சேர்ந்து இந்த பாட்டை எழுதியிருந்தாங்க.
இன்னும் வரைக்கும் அந்த பாட்டு இருக்கு பாருங்க. எல்லாரோட வீட்லயுமே அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சு தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருப்பாங்களே, இந்த வரி அவங்களுக்கு பொருந்தும். காதல் வெண்ணிலா ஹாப்பி வெர்ஷனா ஹரிகரனும், சேட் வெர்ஷனா ராஜாக்கு ராசாத்தி உன்ன பாட்டுல கேப்டன் காம்போல பாடின ஜெயச்சந்திரனும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே கேட்கும் போது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். சின்ன விஜயகாந்த் லவ்வுக்கு இப்படின்னா பெரிய விஜயகாந்துக்கு இன்னொரு ஸ்டைல்ல ஒரு லவ் டூயட்டை போட்டிருப்பாரு எஸ் ஏ ராஜ்குமார். இதே படத்துல வர நதியே சாங்ல ஃபர்ஸ்ட் டைம் உதித் நாராயணன் எஸ் ஏ ராஜ்குமாருக்கு பாடி இருந்தாரு. எஸ் ஏ ராஜ்குமார் விக்ரமன்னாலே ஒரு சிக்னேச்சர் பாட்டு இருக்கும்ல, அப்படி ஒரு பாட்டு வானத்தை போலலையும் இருந்துச்சு. அந்த டைம்ல அம்மன் படங்கள் ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எஸ் ஏ ராஜ்குமார் ஒர்க் பண்ணின பாளையத்தம்மன் ராஜகாளியம்மன் 2 ஆல்பமுமே சரியான ஹிட். தாய் குளங்களை தியேட்டருக்குள்ள கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வர வச்சது இவரோட பாட்டு. இந்த பாட்டுல இன்னுமே கோயில்ல ஓடும்ல. பாளையத்தம்மன் செம்ம படம். வடிவேலு ஸ்வரலதானு ஒரு புது காம்போவை இந்த பாட்டுல ட்ரை பண்ணியிருப்பாரு எஸ் ஏ ராஜ்குமார். எத்தனையோ ட்ரெண்ட் வந்தாலும் பாசமலர்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ங்கிறது தமிழ் சினிமால மாறாத ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட்ல எஸ் ஏ ராஜ்குமார் போட்ட பாட்டு நிறைய அண்ணன் தங்கச்சிகளோட நெஞ்ச தொட்ட பாட்டா இருக்கு. சின்ன படம் பெரிய படம்னு எல்லா படத்துக்குமே இவர் அந்த டைம்ல போட்ட சாங்ஸ் டிவி ரேடியோன்னு ஒரே ட்ரெண்டிங்ல இருந்தாரு தலைவன். வெளிச்சம் அடிக்குதடி. கேட்டதே இல்ல. இந்த படம் நான் பார்த்திருக்கேன். இந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்ப ஸ்டார்டிங் அடிக்காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசு. இந்த படம் நான் பார்த்ததே இல்ல. நம்ம பிளேலிஸ்ட்லாம் ஏஆர் ரஹ்மான் ஒரு லிஸ்ட் இருக்கும், இளையராஜான்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், யுவன் ஹாரிஸ் அனிருத்னு தனித்தனியா இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்லயே இல்லாம சில பாடல்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கேட்கும் போது ஒரு நிமிஷம் நம்மள அங்க நிக்க வச்சு கேட்க வைக்கும் இன்னைக்கு வரைக்குமே. அப்படிப்பட்ட எஸ் ஏ ராஜ்குமார் பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன். நெடுங்காலமாய் புழுங்காமலேன்னு வரும்போதே நம்ம மனசே அப்படியே லேசாயிடும். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு. உன்னிமேனன் வாய்ஸ்ல இந்த பாட்டு ஒரு வைப்னா, உன்னிகிருஷ்ணனோட நிறைய பேர் கேட்காத இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலுக்கு கொண்டு போகும். ரெண்டுமே நல்லா இருக்கும். தேவானா கானான்னு முத்திர குத்தி வச்சிருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் யாருன்னு எஸ் ஏ ராஜ்குமார் அவர் ஸ்டைல்லயே ஒரு கானா போட்டிருந்தாரு. பிரபுதேவா ராஜீவ் சுந்தரம்னு 2 ஜாம்பவான்களையும் ஆட வச்சாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கானா பாட்டு எழுதுனதும் எஸ் ஏ ராஜ்குமார் தான். பெண்ணின் மனதை தொட்டு வந்த கொஞ்ச நாள்லயே தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும்க்கு அப்புறமா மறுபடியும் சேர்றாரு எஸ் ஏ ராஜ்குமார். மொத்த ஆல்பமுமே வெறித்தனமான ஹிட். படம் பிரியமானவளே. இதெல்லாம் விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த டர்னிங்கான. ஹரிகரனும் மகாலட்சுமி ஐயரும் பாடுறாங்களா இல்ல விஜயும் சிம்ரனே பாடுறாங்களான்னு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு சிங்க் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்போ இருந்த மியூசிக் டைரக்டர்ஸோட சிங்கர்ஸ் சாய்ஸ் எல்லாம். இப்போலாம் எந்த ஹீரோனாலும் ஒரே வாய்ஸ் தான்.
சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் வரைதான் வாழ்ந்திருப்பேன் என்னோட நீயா. உண்மையா சொல்ல அந்த டைம்ல சிம்ரன் தான் பாடுறாங்கன்னு நினைச்சேன். இன்டர்நெட் அக்சஸ் இல்லாத ஜெனரேஷன் அது. டிவி ரேடியோ மட்டும் தான் பாட்டு கேட்கறதுக்கு ஒரே சோர்ஸ். அப்படி ஒரு டைம்ல வெயிட் பண்ணி இந்த பாட்டுலாம் டிவில கேட்ட காலம் தான் நம்ம லைஃபோட ஒரு பெஸ்ட் பீரியடா இருக்கும். இனி நினைச்சாலும் நம்ம அந்த காலத்துக்கு போக முடியாதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒண்ணு. இமையாக நான் இருப்பேன் சம்மதமா விஜய்க்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மெலடி கானான்னு பாட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா எஸ் ஏ ராஜ்குமார் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானர்ல இப்படி ஒரு பாட்டு கொடுத்திருந்தாரு. பிரெக்னன்சி டைம்ல வர்ற பாட்டு தான். ஆனா விஜய் ஸ்கிரீன்ல வர்றாருன்னா பாட்டு எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் அப்படி இருக்கும் இந்த பாட்டு. ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் காம்போல இதே படத்துல வந்து என்னவோ என்னவோவையே 100 வருஷம் வச்சு கேட்கலாம். ஆனா இதே காம்போவை வச்சு இதே ஆல்பம்ல எஸ் ஏ ராஜ்குமார் அதுக்கும் மேல இன்னொரு மெலடியை கொடுத்திருந்தார். அப்பா, இப்போ நம்ம பார்த்த இத்தனை ஆல்பமும் 2000 ஒரே வருஷத்துல வந்துச்சு. இப்படி புயலா வீசின இசை வசந்தம் 2001 ஸ்டார்டிங்லயே இன்னொரு ஹிட் ஆல்பம் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ்ங்கிற கான்செப்ட் 2K கிட்ஸ்க்கு திருச்சிற்றம்பலம் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 90s கிட்ஸ்க்கு பிரியாத வரம் வேண்டும் தான். இந்த பாட்டும் நல்லா இருக்கும். சரி, இந்த படமும் நல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மெஷின் வருது. 2001 கொடுத்து அந்த வருஷத்துக்கே உங்களை கூட்டிட்டு மெஷின் போகுது. உங்க பழைய வீட்டுல சன் டிவில இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? எப்படி இருக்கும்? லவ் சாங்ஸ் விட லவ் ஃபெயிலியருக்கும் இந்த ஆள் பாடுனா மட்டும் நமக்கும் சேர்த்து வலிக்குது. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டும் அப்படித்தான். பிரியாத வரம் வேண்டும் வந்தா அடுத்த மாசம் தமிழ்ல இன்னொரு புதுமுக இயக்குனர் லிங்குசாமி வர்றாரு. படமே ஒரு குடும்ப படம் ஆனந்தம். எத்தனை உயரத்துக்கு போனாலும் இண்டஸ்ட்ரியில வர புதுமுக இயக்குனர் எல்லாரோட படத்துக்கும் மியூசிக் போட்டிருந்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமார் சார் அப்பெல்லாம் அவர் வந்து அவ்வளோ பீக் உச்சம். கம்போசிங்கான டைம் வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். அப்படி வந்து ஆனந்தம் ஆல்பம் இன்னைக்கு வரைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸ்நேகானாலே இன்னைக்கும் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர இந்த பாட்டு இதுவும் எஸ் ஏ ராஜ்குமாரோடது தான். யுகபாரதி தான் இந்த பாட்டை எழுதியிருந்தாரு. இவரையும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இந்த பாட்டு மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. ஹரிணி, உன்னிகிருஷ்ணன் இதை விட வேற ஸ்வீட்டான வாய்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த நிறைய ஹிட் பாடல்கள் வேற மியூசிக் டைரக்டர் போட்டதுன்னு தப்பாவே நிறைய பேர் நினைச்சிருப்போம். அப்படி வந்து அவரோட இன்னொரு தரமான மெலடி தான். இப்போ அப்பெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். அவங்க நிற்கும் போது அந்த நெருப்பு வர்றது. அந்த படத்துக்கு எனக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அவார்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட ஒரு படம் ஆனந்தம் படம். ஏன்னா நான் ரொம்ப கிளாசிக்கலாக பண்ணியிருந்தேன். விஜய்க்கு அத்தனை ஹிட்ஸ் கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் பேரலா அஜித்துக்கும் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தாரு. ராஜா இதே வருஷம் விஜய்க்கு மறுபடியும் ஒரு எவர்கிரீன் ஆல்பம் வசீகரா மூலமா கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். எல்லாமே அவரோட விஜய் சாரோட இதுல இருக்க டாப் படம். விஜய் எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தாலே அந்த இடத்துல தவறாம இன்னொருத்தர் இருப்பாரு, தலைவர் ஹரிஹரன். எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டுகள் அவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் ஏபிசின்னு எல்லா ஆடியன்ஸுக்கும் பரவலா போய் சேர்ந்துச்சு. பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறாய்.
பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேனார் நாமுத்துக்குமார் ஒரு சைடு கவிதை வரிகள்ல விளையாடி இருப்பார். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் அடி பிரிய சகி. இதே ஆல்பம்ல உதித் நாராயணன் சாதனா சர்கம்னு 2 பேரும் அப்படி பாடி இருப்பாங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதால தான் அந்த சாங்ஸ் இன்னும் எவர் கிரீனா இருக்கு. வசீகரால இந்த பாட்டுல எல்லாம் ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரி தான் அதே பேர் மூலமா இன்னைக்கு கோட் வரைக்கும் வந்திருக்கு. நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது கண்கள் மறுமுறை பார் என்றது இதே வருஷத்துல சித்ரா ஹரிஹரன் காம்போல ஒரு பாட்டை எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்தாரு. இப்போ இதை கேட்டாலும் உங்களை ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படி உருகி உருகி பாடி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன்ங்கிறாங்களே, இந்த பாட்டு யூடியூப்ல இவ்வளவு நாள் கழிச்சு அப்லோட் பண்ணி அசால்ட்டா 100 மில்லியன் அடிச்சுட்டு போயிருச்சு. கேட்டுக்கானா பார்த்ததில்ல. 2003 கடைசியா தமிழ்ல மறுபடியும் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேனா நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த படமா? பிரம்மன் செய்த சாதனைன்னு வரும்போதே நம்ம உதடுகளும் கூட சேர்ந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான். ஹரிஹரன் சுஜாதான்னு 2 லெஜெண்ட்ஸ் ஒரு பாட்டுல, அதுவும் எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு கிடைச்சா அந்த பாட்டெல்லாம் மினிமம் ஒரு 200 வருஷம் கேட்கலாம். அப்படி வந்த பாட்டு தான் இது. கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்ல இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு பாட்டு சித்ரா அம்மா வாய்ஸ்ல. இது ஒரு மோட்டிவேட் சாங் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஃபீல் குட் படம் பாட்டு இன்னைக்கும் டிவியில பார்க்கும்போது அப்படி ஒரு பிரீசியான ஃபீல் கொடுக்கும். நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றார். இசையே இறைச்சலா ஆயிட்ட இந்த ஜெனரேஷன்லயும் நம்ம காதுகள்ல இன்னைக்கும் குளிர வச்சுக்கிட்டு இருக்கு எஸ் ஏ ராஜ்குமார் சாங்ஸ் எல்லாம். இசை சினிமான்றதுலாம் காலத்தின் கண்ணாடி. இந்த காலம் இப்படியாக இருந்தது அப்படின்னு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும். அது மாதிரி காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்றது மாத்திரம் இல்லை, உணர்வுபூர்வமான பாடல்கள், சோல்ஃபுல், அது மியூசிக்குன்றது அந்த உயிர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவரெல்லாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணாம விட்டது அவருக்கு எந்த இழப்பும் இல்ல, இசைக்கும் நம்மள மாதிரி இருக்கிற இசை ரசிகர்களுக்கும் தான் இழப்பு. இன்னும் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் இவரை கொண்டாடி அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இசையோட அருமையை புரிய வைக்கலாம். இந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட பெரிய ஃபேன். சித்திரங்களை பாட சொல்லலாம் தென்றலை அஞ்சல் ஒன்று. அதுல ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல மாத்துவாங்க. அது வாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சு மெத்தை முல்லை போல மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக இடிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை பார்த்தால உனக்கு ஒண்ணு செம, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. செம எடிட் நல்லா பண்ணிருக்காங்க. நடுவுல இவ்வளவு பண்ணாங்க, பட் அதெல்லாம் வேற. கடைசியில ஒரு எடிட் பண்ணது சீரியஸ்லி செம தாட்ஃபுல் ப்ராசஸ். அது டிஃபரெண்டா இருக்கு. அது அதுல வந்து மல்டிவர்ஸ் உள்ளார மாட்டிக்கிட்டு அப்படி இப்படி தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். அத வந்து இதுல பண்ணிருக்காரு. நைஸ், நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பாட்டுலாம் கேட்டிருக்கேன், அவர் பேசுறது, அவர் எப்படி வாய்ஸ் இருக்கும் அதெல்லாம் எனக்கு நான் பாட்டு கேட்டிருக்கான்னு அதான் சொல்லணும். இவர் தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. ஒரு போட்டோலாம் பார்த்திருக்கேன், இவர் இப்படி இருப்பாருன்னு தெரியும். பட் அவர் பேசுறது அதெல்லாம் பண்றதெல்லாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
நான் ஒரு ஆக்சுவலி சன் டிவில ஏதோ ஒரு அந்த காலையில நியூஸ்ல இன்டர்வியூ கொடுப்பாங்க தெரியுமா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்களே, வணக்கம் காலை வணக்கமா என்ன தமிழ் வணக்கமா சம்திங், அதுல பாத்திருக்கேன். அப்ப நான் பாக்கும்போது அவர் ஆக்சுவலி டைரக்டர்னு நினைச்சிருந்தேன். நான் பாக்க அப்படிதானே இருக்காரு. நான் டைரக்டர்னு நினைச்சிருந்தேன். இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். நான் இவர் தான் பாடியிருக்காரு, இவர் ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றது எனக்கு இப்பதான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் சிங்கர். இல்ல சிங்கரான்னு கேட்டேன், தெரியல எனக்கு. ஆமா கண்டிப்பா இது வந்து யார் யார் என்னென்ன பாட்டு விருப்பப்பட்டு கேட்டிருப்பீங்கன்னு கேட்கறதுக்கான ஆப்ஷனே இல்ல. ஏன்னா எல்லாமே அது இந்த பாட்டெல்லாம் மேக்ஸிமம் கேடிவில ரிப்பீட்டடா அந்த படம் ஓடிட்டே இருக்கும். அதனால அந்த கரெக்டா 2000 வர ஸ்டேஜ்ல வந்தது. அதனால கண்டிப்பா அதுல போட்டு கண்டிப்பா பாத்திருப்பாங்க. என்ன கேடிவி அப்ப அந்த டைம்ல தான் கேடிவி வந்த டைம், அடிக்கடி அந்த பாட்டு படம் போட்டுருப்பாங்க. 2001ல செம்ம பீக். அந்த போட்ட ஆல்பம் எல்லாமே செம்ம ஹிட் அந்த டயத்துல. ரொம்பவே எனக்கு துல்லாத மனம் துள்ளும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பிரபுதேவா படம் ஒன்று வந்துச்சு, அது ரெண்டும் ரொம்ப ஃபேவரட். நல்ல வேற நீ ஆப்ஷனே கேட்கவே முடியாது. பிரியமானவளி உங்களுக்கு? எனக்கு பிரியமானவளையும் இதுவும் இப்ப மாதவன் படம் வந்துச்சுல, அந்த பாட்டு அது பிடிக்கும். அதான் சொல்ல, அதெல்லாம் கேடிவில அப்பெல்லாம் நமக்கு தெரியாதுல மியூசிக் டைரக்டர் யாரு அது இதுன்னு. எனக்கு இப்ப கேட்டாலும் தெரியாது யார் யாருன்னு. அப்பெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் அந்த படம் வந்து கேடிவில போட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த படமுமே நல்லா இருக்கும். பார்த்தா இப்ப பார்த்தா கூட நம்மளுக்கு புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த படம் ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட மிஸ் பண்றதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறது அவருக்காகவே ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், நன்றி. ஆக்சுவலி இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மறுபடியும் எல்லாம் சேர்ந்து பார்ப்போமா? அது வரைக்கும்